Good Good evening, evening, teacher. teacher. Good evening, students. Teacher, இந்த பீரியட் கிளாஸ் வேண்டாம் டீச்சர். லாஸ்ட் பீரியட்னாலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர் அடிச்சிரும் அல்லது டயர்ட் ஆயிருவீங்கல்ல. சரி, நாம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக் பார்க்கலாம். டீச்சர் நாங்க கிளாஸ் வேண்டாம்னு சொன்னோமே டீச்சர். இது கிளாஸ் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்டான ஒரு டாபிக். உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஓகே டீச்சர். எக்ஸ்பெரிமெண்டா? அப்போ ஓகே டீச்சர். உங்களுக்கு ஃபீவர் வந்தா டெம்பரேச்சர் எப்படி செக் பண்ணுவீங்க? தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுவோம் டீச்சர். வெரி குட் ஆன்சர். அதுபோல தான் தண்ணியோட டெம்பரேச்சர் அளந்து பார்க்குறதுக்கும் தெர்மாமீட்டர் இருக்குது. அது கொஞ்சம் பெரிய தெர்மாமீட்டராக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நாம் சூடு தண்ணி, குளிர் தண்ணி, நார்மலான வாட்டர் மூணோடைய டெம்பரேச்சரையும் நம்ம அளந்து பார்க்கலாம். அதுக்குள்ளே தெர்மாமீட்டர் தான் இந்த கவருக்குள்ளே இருக்குது. இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இதுலேயே 2 டைப் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரெண்டையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்பா, எவ்வளோ பெரிய தெர்மாமீட்டர்டா. நான் இதுக்கு முன்னால இதை பார்த்ததே இல்லடா. ஆமாண்டா சிவா, நான் கூட பார்த்ததே இல்லை. இந்த தெர்மாமீட்டரில் ஒரு சைடில் மெர்க்குரி இருக்கும். இந்த ஒயிட் கலர் போர்ஷன் தான் அந்த மெர்க்குரி. சைடில் மெஷர்மெண்ட் எல்லாம் எழுதியிருப்பாங்க. சூடு அல்லது குளிருக்கு ஏற்ற மாதிரி அந்த டெம்பரேச்சர் உங்களுக்கு காட்டும். சரி, இதே மாதிரி இன்னொரு தெர்மாமீட்டர் இருக்குது, அதையும் காட்டுறேன். இதில் உங்களுக்கு ஒயிட் கலர் இருந்த அதே இடத்துல ரெட் கலர் இருக்கும். இது ஆல்கஹால். இதை நம்ம ஆல்கஹாலிக் தெர்மாமீட்டர் அப்படின்னும் சொல்லுவோம். இந்த ஆல்கஹாலிக் தெர்மாமீட்டர் அதோட சூடுக்கு ஏற்ற மாதிரி மேலேயும் கீழேயும் காட்டும். இதில் ரெட் கலரில் அந்த லைன் தெரியும். ஃபஸ்ட்டில் உள்ளதில் பிளாக் கலரில் தெரியும். சரி, நாம் இதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்க்கலாம் இந்த 2 தெர்மாமீட்டரையும் யூஸ் பண்ணி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே ஓகே டீச்சர். டீச்சர். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நான் 3 கிளாஸ் கப் எடுத்திருக்கேன். ஒரு கப்பில் நார்மல் வாட்டர், இன்னொன்றில் கோல்டு வாட்டர், இன்னொன்றில் ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இது 3க்குமே லேபிள் பண்ணிக்கிறேன். இதில் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கலாம். அப்புறம் இதில் கோல்டு வாட்டர் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் ஐஸ் க்யூபும் நான் போட்டுக்கிறேன். அப்புறமா இதில் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இதான் இப்போ 3க்குள்ள டெம்பரேச்சரையும் நம்ம செக் பண்ணலாம். 3 கப்பில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நான் 2 தெர்மாமீட்டரும் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஆல்கஹாலிக் தெர்மாமீட்டரை யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் டெம்பரேச்சரையும் மெஷர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நான் ஹாட் வாட்டரில் போடுறேன். அப்படின்னா டெம்பரேச்சர் உங்களுக்கு ரைஸ் பண்ணி காட்டணும். பாருங்கள், அந்த ரெட் கலர் லைன் உங்களுக்கு மேலே போகுது தெரியும், கிளியராக தெரியுது. அதோட டெம்பரேச்சர் ரீச் பண்ணோன்னா அது ஸ்டேபிளாக நிற்கும். அதுதான் அதோட டெம்பரேச்சர். இப்போ ஆல்கஹால் மேலே மூவ் ஆகுறது ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இந்த தண்ணியோட டெம்பரேச்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதே ஹாட் வாட்டரில் நான் இன்னொரு தெர்மாமீட்டரையும் போடுறேன். அது என்ன டெம்பரேச்சர் காட்டுதுன்னு பார்க்கலாம். பிளாக் கலரில் ஒரு லைன் தெரியும் பாருங்கள். அந்த பிளாக் கலர் லைன் மேலே மூவ் ஆகுது. இப்போ 2 தெர்மாமீட்டருமே ஒரே அளவு தான் காட்டுது. ரெண்டும் ஸ்டேபிளாக இப்போ நிற்க ஆரம்பிச்சிட்டு. இதுதான் இந்த தண்ணியோட டெம்பரேச்சர். ஓகே, இதே தெர்மாமீட்டரை நான் அப்படியே எடுத்து ஐஸ் வாட்டரில் போடுறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 2 தெர்மாமீட்டரும் எடுத்துக்கிறேன். இந்த ஆல்கஹாலிக் தெர்மாமீட்டரோட டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க. இதை நான் அப்படியே ஐஸ் வாட்டரில் போடும்போது அப்படியே டெம்பரேச்சர் கீழே இறங்குறத நீங்கள் பார்க்கலாம். இந்த ரெட் கலர் லைன் இந்த இடத்துல ஸ்டேபிளாக நிற்குது. உங்களுக்கு தெரியுதா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் ஐஸ் வாட்டரில் போடுறேன். அப்படியே டெம்பரேச்சர் சடனாக இறங்குறத நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கீழே இறங்குது. 0க்கும் கீழே வரணும், அப்போ தான் அது ஐஸ் வாட்டர்னு அர்த்தம். ஐஸ் க்யூப் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது மைனஸில் தான் காட்டும். ஸோ தட் அது 0க்கு கீழே போய் உங்களுக்கு மைனஸில் காட்டுது. உங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த ஐஸ் வாட்டரோட டெம்பரேச்சர். கீழே இருக்குது, மைனஸில் காட்டுது. நான் தெர்மாமீட்டரை எடுத்து கிட்ட காட்டுறேன் பாருங்கள். 0க்கும் கீழே தான் இருக்குது. ஓகே, நம்ம இந்த தெர்மாமீட்டரை இனி நார்மல் வாட்டரில் போடலாம். இப்போ அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் ரைஸ் ஆகணும். 0க்கும் மேலே வரணும்.
டெம்பரேச்சர் மேலே ஏறுது. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏறிட்டே இருக்கு. இப்போ 10 கிட்ட வந்துருச்சு. ஸ்டேபிளாக நிற்க ஆரம்பிச்சிருச்சு. இது நார்மல் வாட்டரோட டெம்பரேச்சர். நான் இப்போ அதை அப்படியே ஐஸ் வாட்டரில் போடுறேன். அப்படியே அந்த டெம்பரேச்சர் கீழே இறங்கி 0க்கும் கீழே போகுது. உங்களுக்கு பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த ரெட் கலர் லைனை பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது நாம் இந்த மெர்க்குரி இருக்கக்கூடிய தெர்மாமீட்டர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த Black கலர் லைன் தெரியும்னு நினைக்கிறேன். சரி, நாம் இதை இப்போ ஐஸ் வாட்டரில் போட்டுக்கலாம். டெம்பரேச்சர் இறங்குனதுனால மெர்க்குரி அப்படியே கீழே இறங்கி வந்துடும். 0க்கும் கீழே இருக்குது. அந்த Black கலர் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 தெர்மாமீட்டருமே சேம் மெஷர்மெண்ட் தான் காட்டுது. நான் இந்த தெர்மாமீட்டரை எடுத்து நார்மல் வாட்டரில் போடுறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த Black கலர் லைன் பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் டெம்பரேச்சர் மேலே போயிட்டே இருக்குது. நாம் 2 தெர்மாமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டோம். 2 தெர்மாமீட்டருமே ஒரே மெஷர்மெண்ட் தான் காட்டுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வரப்போகிற மந்த்லி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கண்டிப்பாக உண்டு. எல்லாருமே படிச்சிருங்க. ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட் தான். உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா டீச்சர், ரொம்ப ஈஸியா இருந்தது டீச்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ டீச்சர். தேங்க்யூ டீச்சர். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.